வணக்கம், நான் முத்துக்குமார். இது எஸ்எஸ் டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம்ஸ் அண்ட் சினிமாஸ். நாங்கள் நிறைய ஹை அண்ட் ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கஸ்டமைஸ்ட் ஆடியோ சொல்யூஷன்ஸ், ஆல் பிராண்டட் ஆடியோ வீடியோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்கும் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஸோ இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் நிறைய ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆடியோ வீடியோ டெக் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நாங்கள் பகிர்ந்துட்டுருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெல்கம் டு எஸ்எஸ் டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸ்டார்ட் பண்ணுங்க சார். வணக்கம். எஸ்எஸ் டிஜிட்டல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் யானமலை ஒத்தக்கடை சுந்தரமூர்த்தி பெரியப்பன் பேசுகிறேன். எனக்கு இந்த ஆடியோனாவே பெரிய பிரியம். அதை தேடிக்கிட்டே இருப்பேன். என்ன கிடைக்குது அடுத்து என்ன அது மாதிரி நான் ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். ஆரம்ப காலத்துலேருந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வாங்கி பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் சார் எஸ்எஸ் டிஜிட்டலோட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சுந்தர் பெரியகற்பன் சார், மதுரையை சேர்ந்தவர். இவரோட வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் பார்க்காதவங்க மேலே லிங்க் பட்டன் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அவர் வந்து ஒரு எல்சிஆர் ஆம்பிளிஃபையரும் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸஸ் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னீங்கன்னா ட்ரைவ்ஸ் வந்து நாங்கள் தனியாக கொண்டு வந்து, இம்போர்ட்டட் ட்ரைவ்ஸ் தனியாக கொண்டு வந்து, அவர் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பாக்ஸ் வச்சுருந்தார். அந்த எக்ஸிஸ்டிங் பாக்ஸில் நாங்கள் அந்த ட்ரைவை ஃபிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் ஹவுஸ் ரெடி பண்ணி அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் காலிப்ரேட் பண்ணி கொடுத்துருந்தோம். அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடியது வந்து ஒரே ஒரு எல்சிஆர் 300 வாட் 3 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் மட்டும்தான் அவர் கையில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னீங்கன்னா அந்த அவுட்புட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னீங்கன்னா அடுத்து வந்து அந்த ஏவிஆர்ல இருந்து எல்லா ஸ்பீக்கர்ஸும் டிஸ்கனெக்ட் பண்ணி எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு 7 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் ஒன்று வாங்கியிருந்தார். ஸோ எங்ககிட்ட இருக்க 7 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர் வாங்கி அதில் வந்து 7 சேனல் ஆம்பிளிஃபையர் அந்த ஏவிஆரோட ஆட் பண்ணுறாரு. ஸோ இப்பவும் அவரோட அவுட்புட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனோடனே வித்தின் அடுத்த ஒரு 1 மந்த்தில் வந்து எங்களோட சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணி சப்வூஃபர் சிஸ்டம் ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது எங்களோட சப்வூஃபர் சிஸ்டம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 20 ஹெர்ட்ஸ்லேருந்து ட்ரைவ் பண்ணுவோம். நல்ல ஒரு மேசிவான பவர், நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கறதுனால அவர் வந்து எங்ககிட்ட ஒரு சப்வூஃபர் சிஸ்டம், ஒரு சப்வூஃபரும் ப்ளஸ் வந்து அதுக்குண்டான ஆம்பிளிஃபையரும் வாங்கியிருந்தார். ஸோ எங்களால் வந்து பிளேட் ஆம்பிளிஃபையர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னீங்கன்னா எங்களோட வாட்டேஜ் வந்து ஜாஸ்தி, டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மரோட அளவுலாம் பெருசு. ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து தனியாக ஒரு 3 சேனல் ஹைஎண்ட் பவர் ஆம்பிளிஃபையர் மாதிரி நாங்கள் தனியாக பண்ணியிருப்போம். இதுதான் ஹைஎண்ட் சிஸ்டத்தில் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் செக்டாராக தான் இருக்கும். நீங்கள் எங்கேனாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தோம். அவருக்கு டெலிவரி பண்ணியிருந்தோம். டெலிவரி பண்ணோன்னா அதுவும் நாங்கள் எல்லாமே காலிப்ரேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோன்னே வித்தின் அடுத்த ஒரு 1 மந்த்தில் என்ன பண்ணார் அப்படின்னீங்கன்னா அவரோட 7015 எங்ககிட்ட சேல்ஸுக்கு கொடுக்குறாரு. நாங்கள் பைபேக் அதை அவர்கிட்ட வந்து எடுத்துட்டு அவருக்கு நாங்கள் வந்து 8805A ப்ராசஸர் கொடுத்தோம். எல்லாமே எக்ஸ்எல்ஆராக மாற்றுறாரு, பேலன்ஸ்ட் ஆடியோ சிஸ்டமாக மாற்றுறாரு. இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட ஹைஎண்ட் ஆடியோ சிஸ்டம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ஆடியோ ஃபீலாக மாறுறாரு. அதோட அவுட்புட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னீங்கன்னா சாங்ஸு, அப்புறம் வந்து சிடிஸு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்லைன் கண்டென்ட்டு, ஒரிஜினலான டால்பி ட்ரூ ஹெச்டி கண்டென்ட்டு, டால்பி அட்மாஸ் கண்டென்ட்ஸ், அவுரு 3D கண்டென்ட்ஸு, இந்த மாதிரி 300 Mbps இன்டர்நெட்டு எடுத்து ஆஃப்லைன் கண்டென்ட்டாக இருந்தாலும் அதுக்கு தனியாக ஒரு மீடியா பிளேஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைஎண்ட் சிஸ்டமாக அவரோட என்டையர் சிஸ்டமாக மாற்றுறாரு. அதாவது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து ஹைஎண்டாக இருந்தாலும், உங்களோட ஏவி ரிசீவர் ஹைஎண்டாக இருந்தாலும் சார், ப்ராசஸராக இருந்தாலும் சரி தான், பவர் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி தான், அதுக்கு இன்புட் வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அதோட அவுட்புட் ஒரு மேசிவான அவுட்புட் கிடைக்கும். சிம்பிளான ஒரு ஏவிஆரில் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கிடைக்கும் பொழுது ஒரு ஹைஎண்ட் சிஸ்டத்தில் எந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கிடைக்கும். சின்ன சின்ன நோட்ஸ் முதல்ல தெளிவாக கேட்க ஆரம்பிச்சது. ஸோ அதுலேருந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தார்.
ஸோ அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த வீடியோ போட்டு ஒன் இயருக்குள்ளே அவரோட என்டையர் சிஸ்டமும் ஹையண்டாக மாற்றிட்டு இன்னைக்கு அவர் செம்மையாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாரு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த வீடியோ எடுத்தோம். பட் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால அந்த வீடியோ அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டு வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து வாய்ஸ் ஓவராக நான் கொடுக்குறேன். இதுதான் அவரோட ஹிஸ்ட்ரி. அவர் வந்து எப்படி ஒரு நார்மலான ஒரு இதில் இருந்து எப்படி அவரோட இசை தாகத்தை, அதாவது மியூசிக்னா இப்படி தான் கேட்கணும் அப்படிங்கிறவங்க வந்து ஆடியோ ஃபீல்ஸில் உள்ளவங்க. அவர் இன்னைக்கு வந்து அவரோட ஆசையை நாங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கிறோம். அவரோட தேடுதலை நாங்கள் பூர்த்தி செஞ்சுட்ருக்கோம். அடிக்கடி வருவார், வந்துட்டு எங்களோட டெமோவில் வந்து கிட்டத்தட்ட 1 hour உட்காந்துட்டு ஒரு 1 hour 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். அவரோட ஃபேமிலியோட வருவார், மேடத்தோட தான் வருவார். மேடமும் வந்து உட்காந்து பார்த்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஆடியோ சிஸ்டத்தில் கம்ப்ளீட்டாக எல்லாமே அவரோட ஆசைகள் நிறைவேறிச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ வீடியோவில் இறங்கியிருக்கிறார். வீடியோவில் என்ன சார் அடுத்து என்ன அப்டேட்ஸ் இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியில் இப்போ அவர் இறங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கலெக்ஷன்ஸ், ஆடியோ அண்ட் வீடியோ கலெக்ஷன்ஸும் தனியாக லைப்ரரி மாதிரி போடுற அளவுக்கு அவர் ஹார்ட் டிஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 25 TB ஹார்ட் டிஸ்க்கு, சாங்ஸு எல்லாமே கலெக்ட் பண்ணி இன்றைக்கி பிரமாதமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆடியோ ஃபீல்ட் வேணும், கொஞ்சமாக டெவலப் பண்ணணும், அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் SS டிஜிட்டலோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போதுமே நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். சரி, இவரோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு காட்டணும். ஸோ அடுத்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். That's true. A man of science. He's married to the woman of his dreams, and they have a good life. Have a good day. Off you go. Oh my gosh, you're my hero. Until one night, he doesn't make it home. When he regains consciousness, everything has changed. I don't know, it sounds like he's crazy. I'm not crazy. Have you done something to them? I don't know who you're talking about. It's Jason. You know, I've never served you. It's not funny. Just tell me you know who I am. I've never seen you before in my life.